ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாழைப்பூ வடை செய்கிறது எப்படின்னு நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். இப்போது பாருங்கள், வாழைப்பூ இது வாழைப்பூனா அது பாருங்கள் ரெட் கலரில் இருக்கும். அதை பிரிச்சுட்டு இங்கே பாருங்கள், அந்த வெள்ளை கலராக இருக்கிறத பிரிச்சுடுங்க. பிரிச்சுட்டு நடுவில் ஒன்று இருக்கும் கருப்பு கலரில், அது அந்த கருப்பு கலரில் இருக்கிறத மட்டும் பிரிச்சிடணும். வெள்ளையும் ஒரு கருப்பில் நடுவில் இருக்கும், அதை பிரிச்சிடணும் ஃப்ரெண்ட்ஸ். அதை பிரித்ததுக்கப்புறம் வாழைப்பூ இது மாதிரி பிரிச்சுக்கிங்க எல்லாத்தையும். இதுதான் வாழைப்பூ பாருங்கள், பிரிச்சுட்டேன். வாழைப்பூ பிரித்து வச்சாச்சு ஃப்ரெண்ட்ஸ். அந்த நடுவில் இருக்கிற கருப்பு மட்டும் எடுத்துகிட்டு இந்த மாதிரி வச்சுருக்கணும் தட்டில். கொட்டினதுக்கப்புறம் அதுக்கப்புறம் கடலப்பருப்பு போட்டுக்கணும். போட்டு மிக்சியில் அரைக்கணும். பாருங்கள், மிக்ஸி போட்டு அரைச்சதுக்கப்புறம் இந்த வாழைப்பூவை அதில் போடணும். போட்டதுக்கப்புறம் அதை ஒரு அரை அரைச்சிங்க. தேவையான உப்பு போட்டுக்குங்க. தனியாக அரைச்சி எடுத்தாச்சு. ரெண்டுத்தையும் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கணும். கடலப்பருப்பு, அப்புறம் வாழைப்பூ, அப்புறம் பச்சை மிளகா, வெங்காயம், பூண்டு, இஞ்சி இதெல்லாம் போட்டுக்கோங்க. போட்டுட்டு தட்டை மாதிரி தட்டிக்கணும். தட்டிட்டு கடாயில் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் இது பண்ணிங்க. இதுக்கப்புறம் அந்த வடை பாருங்கள், எண்ணெயில் போட்டு எடுத்தாச்சு. பாருங்கள், வாழைப்பூ வடை ரெடி ஆகிடுச்சு. அது லைட்டாக இதுவாக இருக்கும், தண்ணியாக இருக்கிற மாதிரி இருக்கும். கரெக்டாக பார்த்து திருப்பணும், இல்லைனா உடச்சிக்கும். நீங்களும் வாழைப்பூ வடை செஞ்சு பாருங்கள், நல்லாயிருக்கும். சாப்பிட்டு பாருங்கள், அருமையாக இருக்குது. பிடிச்சிருந்தா ஒரு லைக் போடுங்க. எல்லோரும் சாப்பிட்டு பாருங்கள். வாழைப்பூ சாப்பிட்டா நல்லது. முதல் ட்ரை பண்ணியிருக்கேன், ஆனால் நல்லா தான் இருக்குது.